ஷர்மிளா வணக்கம். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் திருநெல்வேலி மாநகராட்சி கவுன்சிலர் விசில் அடித்ததால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக கவுன்சிலர் விசில் அடித்ததால் அவரை 2 கூட்டங்களுக்கு சஸ்பெண்ட் செய்து திமுக மேயர் ராமகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். மிகப்பெரிய பரபரப்பினை திருநெல்வேலியில் இன்று கிளப்பிய இந்த மாநகராட்சி மாமன்ற கூட்டம் குறித்து பார்த்தீர்கள் என்றால், திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று நடந்து கொண்டிருந்தது. அப்போது கூட்டத்திற்கு திருநெல்வேலி மாநகராட்சியின் 19வது வார்டு கவுன்சிலரான அல்லாபிச்சை இவர் சமீபத்தில் தான் திமுகவில் இருந்து தனக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை என கூறி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். இந்த நிலையில் இன்று அவர் தமிழக வெற்றி கழக கட்சி துண்டை அணிந்தபடி கூட்டத்திற்கு வந்தார். அவரது கழுத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் விசிலையும் அணிந்து வந்தார். கூட்டத்திற்கு வரும்போதே விசில் அடித்துக் கொண்டே வந்த கவுன்சிலர் அல்லாபிச்சை பின்னர் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சி கவுன்சிலர்களுக்கு சாலை அணிவித்து விட்டு அமர்ந்தார். அப்போது திடீரென அவர் கையில் வைத்திருந்த விசிலை எடுத்து மாமன்ற கூட்டத்தில் ஊதினார். இதனால் கூட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கு திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவரோடு கடும் வாக்குவாதம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இனி விசில் அடிக்கக்கூடாது என மேயர் ராமகிருஷ்ணன் அவரை எச்சரித்தார். ஆனாலும் அவர் அதன் பின்னரும் 2 முறை விசில் அடிக்கவே மாமன்றம் போராட்ட களம் போல மாறியது. திமுக கவுன்சிலர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவர் மீது தண்ணீர் பாட்டிலும் வீசப்பட்டது. ஷர்மிளா, நிலைமை மோசமாகவே மேயர் ராமகிருஷ்ணன் உடனடியாக நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டு அவை மாண்பை குறைக்கும் விதமாக மாமன்ற கூட்டத்திற்கு வந்து விசில் அடித்த தமிழக வெற்றி கழக 19வது வார்டு கவுன்சிலர் அல்லாபிச்சையை மேற்கொண்ட 2 கூட்டங்களில் 9வது மாதம் மற்றும் 10வது மாதம் 2 கூட்டங்களில் பங்கேற்க கூடாது என சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். இந்த அமளி துமளிக்கிடையே மாநகராட்சியில் இன்று கொண்டு வரப்பட்ட அனைத்து தீர்மானங்களும் எந்தவித விமர்சனங்களும் எந்தவித வாக்குவாதங்களும் இல்லாமல் எந்தவித விரிவான வாக்குவாதங்கள் இல்லாமல் அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்து மேயர் ராமகிருஷ்ணன் கூட்டத்தை ஒத்திவைத்து கிளம்பி சென்றார். மேயர் ராமகிருஷ்ணன் 2வது வருடம் முடிந்து 3வது வருடம் மேயராக பங்கேற்கும் நிகழ்வு இது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர மாநகராட்சி சாதாரண மற்றும் அவசர கூட்டத்தில் அனைத்து தீர்மானங்களும் பாஸ் செய்ததாக அறிவிக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழக கவுன்சிலர் கூட்டத்திற்கு வந்ததும் விசில் அடித்ததும் மிகப்பெரிய பரபரப்பினை 2 கூட்டங்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. ஷர்மிளா.